எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு கோயிலுக்கு போகணும், சாமியை கும்பிடணும், தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய கும்ப மேளா 2025 தான் நடைபெற்றது என்று சொன்னால் அந்த ஆண்டு தானங்க பெஸ்ட். ஆன்மீகத்தின் வாயிலாக நான் அமைதியை தேடுகிறேன். எது தெரியுமாங்க பெஸ்ட்? படகுல கூட்டி வர்ற ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆயிட்டாருங்க. அதுதானே பெஸ்ட். அது மட்டுமா, டீ கடை போட்டவர் பணக்காரராக மாறி இருக்கிறார். அந்த பணக்காரருக்கு 2025 பெஸ்ட்டுங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். கரூர் சம்பவத்தை சொன்னாங்க, விமானம் வெடித்ததை சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமாங்க, எல்லாமே நடக்கதாங்க செய்யுங்க. நீங்களெல்லாம் ஒரு விமானம் வெடித்ததை பற்றி பேசிக்கொண்டு டுஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என் அம்மாவுக்காக, என் அப்பாவுக்காக, திருமணமாகாத என் அக்காவுக்காக, என் தங்கைக்காக, என் தம்பியை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டிற்கு வேலை செல்வதற்காக முதலில் கடைகோடியில் விவசாயிகள் வேலை பார்க்கக்கூடிய எத்தனை ஏழைகள் முதல் விமான பயணத்தை 2025 பயணித்திருப்பார்கள் தெரியுமா? அது பெஸ்ட் இல்லையா?